நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு வந்துருச்சு. ஸோ மேபி இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த ஈக்விட்டி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸில் தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 3.25% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டபுள் டாப் அடித்து கீழே வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்றைக்கே பிரேக் பண்ணிடுச்சுங்க. ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வாங்கின மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் தேவையில்லைங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமில் இருக்கிறது நல்ல ஒரு மேபி இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படியே வந்துச்சுன்னா ஒரு 1 வீக்கில் திரும்ப நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்எல்லாம் தேவையில்லைங்க. எதாக இருந்தாலும் லிமிட்டடாக போங்க. ரெண்டாவதாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சோழமண்டலம். இந்த ஸ்டாக்கும் அதே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண போகுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். ஸோ நீங்கள் அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போயே நீங்கள் எடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 டேஸில் நல்ல ஒரு மூவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெளியவே வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும். இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் திரும்ப அது ஆல் டைம் ஹை கிட்ட வரும். ஸோ அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க பண்ணுங்கள். தேர்டாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தாங்க. சோழமண்டலமும் இன்றைக்கி வந்து பார்த்தினாங்க ஒரு 3.5% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்காங்க. ஸோ வேதாந்தா தேர்டு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் டைமில் என்ட்ரே ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குன்னு தேவையில்லை. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட அப்படியே கேபிட்டல் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொமெண்டமில் பண்ணுறோம். ஆனால் இன்ட்ராடே பண்ணக்கூடாது. நீங்கள் எதாக இருந்தாலும் நார்மலாக தான் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 1, 2, 3 அதிகபட்சம் 1 வீக் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து ஹோட்டலுங்க. தி இந்தியன் ஹோட்டல், IND ஹோட்டல். இது பாருங்கள் நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க, சூப்பரான பிரேக் அவுட்டு. ஸோ இது ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஹோல்டு பண்ணிங்கன்னாவே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணால் இதெல்லாம் 1000 கூட போகுங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 month 3 month கிட்டத்தட்ட ஹோல்டு பண்ணிங்கன்னா 1000 ரூபி கூட போகும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங்கே கொஞ்சம் பொசிஷனாக எடுத்து நம்ம வந்து பண்ணி கொண்டு வர்றோம். ஸோ அதான் நோ லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. நாளைக்கெலாம் மேபி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்விட்டி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாக் இருந்தாங்க. நீங்கள் நம்ம இதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டாக் கொடுத்துருக்கோங்க. அந்த ஸ்டாக்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டாக்குமே நெகட்டிவ் இருக்காது. ஸோ எல்லாமே நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி 4 ஸ்டாக் கொடுத்துருக்கோன்னா நீங்கள் 4 ஸ்டாக்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்கள் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்லையும் பண்ணணும். ஒரே ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணாதீங்க. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னாங்க நான் வந்து 24,000 இருக்கும்போதே சொன்னேன் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து 25,000 வந்துருச்சுங்க. ஸோ மேபி நாளானிக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. மேபி இந்த வீக் இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் இல்லைங்க கட்டாயம் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுத்துக்கோங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொசிஷன் எடுத்திருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா
$2,000 ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 52,000 புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஆர்டரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாம் பொசிஷன் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை தள்ளி போட்டுடுங்க, நியர்பையில் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த வீக்கை விட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீக்கு மொமெண்டம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ மொமெண்டம் கொஞ்சம் பேடாக இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிஸ்க் இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் அப்படியே வருதுங்க, இந்த ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ஸோ திரும்ப மேலே வருது. இவன் வந்து ஒரே நாள்லேயே டப்புன்னு 1000 to 2000 பாயிண்ட் அடிக்க போகிறான். அது மேபி இந்த வீக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்ப்போங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போகிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனால் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேபி நெக்ஸ்ட் வீக்கில் போக இருக்க போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி ஸ்டாக் வாங்கினா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.